இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான டின்னர் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி வந்து ப்ரெட்டை வச்சு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து 4 பீஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். ப்ரெட்டு வந்து கொஞ்சம் ஹார்டான ப்ரெட் எடுத்துக்கங்க, ரொம்ப சாஃப்டாக எடுக்காதீங்க. இப்போ இந்த 4 ப்ரெட்டை வச்சு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடலாம். இதை போல் ப்ரெட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட் துண்டு வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம நல்லா இதை பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ப்ரெட் தூள் வந்து பவுலில் சேர்த்துக்கலாமா? இந்த அளவுக்கு பவுட்ரு பண்ணிவிடுங்க. இப்போ இது கூடவே நம்ம 1.5 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். அதே 1.5 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இது 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம், ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 5 சிட்டிக்கு அளவு மாங்காய் தூள் சேர்த்துக்கலாம். மாங்காய் தூள் வந்து எல்லா மல்லிகை கடையிலையும் கிடைக்குமா, நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மசாலா சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். அரை கேரட் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். அரை குடமிளகாய் எடுத்து பொடியை நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பீஸ் பீன்ஸு பொடியை நறுக்கினது, 2 பச்சை மிளகா பொடியை நறுக்கினது, இதையும் சேர்த்துக்குங்க. ஒரு பொடியை நறுக்கின ஒரு தக்காளி. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னே ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த 1 கப்பு தண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பத்தலைன்னா தண்ணி சேர்த்துக்குங்க. நம்ம வந்து எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு தண்ணி இழுக்கும். கொஞ்சம் அதிகமாக செஞ்சால் அதிகமாக தண்ணி இழுக்கும். பாருங்கள், தண்ணி பத்தலை. நான் வந்து 2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூடவே பொடியை நறுக்கின கொத்தமல்லி, இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு 7 நிமிஷம் இதை மூடி வைக்கலாம். அப்படியே பாருங்கம்மா, 7 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால தான் வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஊற வைக்கணும். நல்லா கிளறி விட்டுருங்க. இது கூடவே கொஞ்சமாக பேக்கிங் பவுடர், இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு தான் பதம் இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க அடுப்புக்கு போகலாம். இப்போ தவா வச்சுடுங்கம்மா. தவா சூடானதும் நம்ம வந்து ஒரு 2 கரண்டி மாவு இந்த அளவுக்கு ஊற்றிடுங்க. இது வந்து மெலிசா தோசை டைப்பில் வராது, அடை மாதிரி தான் வரும். ஏன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய இருக்கிறதுனால நீங்கள் தோசை மெலிசாக ஊற்ற முடியாது. எண்ணெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், நெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இப்படி மேலவே சேர்த்துருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறம் திருப்பி விடலாம். இப்போ வந்து திருப்பி இல்லாமல் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கொஞ்ச நேரம் வெந்தால் போதும், திருப்பி போட்டு. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு ப்ரெட்டை வச்சு சூப்பரான அடை ரெடி.